யுவர் ஹாப் சேனலுக்கு வந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கில் ஐஎஸ் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சாயில் இந்த டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோட எண்டில் கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து கேட்குற கொஷனுக்கு எல்லாத்துக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுன்ற உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். ஸோ அந்த நம்பிக்கை உங்களுக்கு தரப்போகிறது நம்மளோட யுவர் ஹாப் சேனல். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ சாயிலோட ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஎஸ் சீவில் எந்த சீவில் பாஸ் ஆகும், எந்த சீவில் எவ்வளோ ஃப்ராக்ஷன் ரீடைன் ஆகுதுன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர், யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ்லாம் கொடுத்துட்டு இந்த சாயில் அக்கார்டிங் டு ஐஎஸ் கிளாஸிஃபிகேஷன் எந்த டைப் அப்படி என்ன கிளாஸிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் லிக்விட் லிமிட் கொடுத்துட்டாங்க. ஸோ பிளாஸ்டிசிட்டி சார்ட் படி என்ன கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு தான் கண்டிப்பாக உங்களுக்கு கடைசியில் ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம அந்த தியரிட்டிக்கல் பார்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐஎஸ் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சாயில். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், ஜென்ரலாக சாயிலோட கிளாஸிஃபிகேஷன் ஓகேங்களா, கேட்டகரிஸ் 4 சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் சொல்லுவாங்க. மேஜர் கிளாஸிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ அதை நான் இதில் கொடுக்கல, நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பார்ட்டிகல் சைஸ் கிளாஸிஃபிகேஷன் ஒன்று, டெக்ஸ்சரல் கிளாஸிஃபிகேஷன், ஹைவே ரிசர்ச் போர்டு கிளாஸிஃபிகேஷன், யூனிஃபைடு சாயில் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் ஐஎஸ் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ 4 சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த சிஸ்டத்தில் 4th ஒன் சொன்னால யூனிஃபைடு சாயில் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம். ஸோ இதோட மாடிஃபைடு ஃபார்ம் தான் ஐஎஸ் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம். ஸோ இதுதான் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மற்ற எல்லா டாப்பிக்குமே நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம்ஸ்க்குலாம் கண்டிப்பாக எல்லா டாப்பிக்கும் படிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சிலபஸை கவர் பண்ணிவிடுவோம். ஜேடிஓ சிலபஸை கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம எல்லா டாபிக்ஸும் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஐஎஸ் கிளாஸிஃபிகேஷனை பொறுத்தவரையும் நம்மளோட சாயிலை 2 டைப்பாக பிரிப்பாங்க, மேஜர் கேட்டகரிஸாக. ஸோ கோர்ஸ் கிரைண்டு சாயில், ஃபைன் கிரைண்டு சாயில். இப்போ கோர்ஸ் கிரைண்டு சாயில்ன்றது 3 மேஜர் திங்ஸை பேசிஸாக வச்சு தான் நம்ம கேட்டகரிஸை டெசிக்னேட் பண்ணுவோம். ஓகேங்களா. சாயில் கிரேவலா இல்லை சாண்டா, கிளே பார்ட்டிக்கல் இருக்கா, சில்ட் பார்ட்டிக்கல் இருக்கான்றது கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு நம்ம மேஜராக 3 விஷயத்தை பார்க்கணும். ஸோ பார்ட்டிக்கல் சைஸ், கிரேடேஷன் கேரக்டர்ஸ், அதாவது யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இதை பேசிஸாக வச்சு தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். அடுத்தது பர்சன்டேஜ் ஃபைன்னஸ். ஓகேங்களா. ஸோ பர்சன்டேஜ் ஃபைன்னஸ் அப்படின்னா எவ்வளோ பார்ட்டிகல்ஸ், ஓகேவா, சாயில் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ 75 மைக்ரான் சீவில் பாஸ் ஆகுது, அதை பேசிஸாக வச்சு வர்றது தான் ஃபைன்னஸ், பர்சன்டேஜ் ஃபைன்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோர்ஸ் கிரைண்ட் சாயில் அப்படின்னா என்ன நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் அப்படின்னா, நம்மளோட 4.75 மைக்ரான் சீவ் இருக்குல்லையே ஐஎஸ்சி, அந்த சீவில் 50%க்கு மேலே ரீடைன் ஆச்சு அப்படின்னா அதை கோர்ஸ் கிரைண்ட் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4.75 mm பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஃபைன் கிரைண்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஃபைன் கிரைண்ட் இதுதான் கோர்ஸ் கிரைண்ட், ஃபைன் கிரைண்ட்னு சொல்லுவோம். ஸோ கிரேவல்னால் 50%க்கு மேலே உங்களுக்கு 4.75 mm சீவில் ரீடைன் ஆகணும். ஓகேங்களா. ஸோ உள்ளே பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபைன் கிரைண்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் ஓகேங்களா. ஸோ இந்த ஐஎஸ் கிளாஸிஃபிகேஷன் நமக்கு யார் கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா, காசா கிராண்டேன்றவங்க அதை கொடுத்துருக்காங்க. ஸோ காசா கிராண்டே அவர்கள் இந்த டைப்புக்கு ஸோ சாயில்ஸை டைப்ஸும் அதோட சப் குரூப்ஸும் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். சாயிலோட இந்த கிளாஸிஃபிகேஷன் எல்லாமே 2 டேர்ம்ஸ் ஓகேவா, இல்லை அல்ஃபபெட்டிக்ஸ் 2 லெட்டரை சேர்ந்தாப்பில் தான் அந்த கிளாஸிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லுவோம். அதில் சாயில் என்ன டைப்புன்னு கொடுப்போம். சஃபிக்ஸ் 2வது டேர்ம் சஃபிக்ஸ், அது சப் குரூப் கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ சாயில் டைப்ஸ்க்கு கிரேவலுக்கு என்ன ப்ரிஃபிக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி. ஓகேங்களா. ஸோ என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க அதுதான் கொடுத்துருக்கோம். கிரேவல்னா ஜி. ஓகேவா. சாண்ட் அப்படின்னா எஸ், சில்ட் ஓகேவா, சில்ட்ன்றது எம். ஓகேங்களா. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேவல் சாண்ட் ஞாபகம் வச்சுப்பீங்க, சில்ட்னா எம், கிளேன்றதுக்கு சி, ஆர்கானிக் அப்படின்னா ஓ. ஓகேங்களா. ஆர்கானிக் அப்படின்னா ஓ கொடுப்போம். பீட்டு மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், நமக்கு அதிகமாக கிளாஸிஃபிகேஷனில் கேட்க சான்சஸ் இல்லை, அதனால பார்த்துப்போம். பீட்டுனா பிடி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வெல் கிரேடட், சப் குரூப்பில் வெல் கிரேடட்னா டபிள்யூ, புவர்லி கிரேடட்னா பி. ஓகேங்களா. ஸோ சில்ட்டுக்கும் கிளேக்கும் சப் குரூப்லேயும் சேம் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். சில்ட்டுனா எம், கிளேயினா சி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, எல்ஐஹெச். ஓகேவா. ஸோ எல் அப்படின்னா என்ன அப்படின்னா லோ பிளாஸ்டிக் ஸ்டேட்னு அர்த்தம், அப்படின்னா லோ கம்ப்ரெசபிலிட்டின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. லிக்விட் லிமிட் கொடுத்துருக்க சாயிலோட லிக்விட் லிமிட் லெஸ் தேன் 35% இருந்துச்சுன்னா அந்த சாயில் லோ பிளாஸ்டிக் ஸ்டேட்டில் இருக்குது, அதாவது இந்த சாயிலுக்கு கம்ப்ரெசபிலிட்டி வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா.
அடுத்தது வந்து ஐ அப்படின்னா மீடியம் பிளாஸ்டிசிட்டி லெவலில் இருக்கும் ஓகேங்களா, மீடியம் கம்ப்ரெசிபிலிட்டி வேல்யூவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ லிக்விட் லிமிட் 35லேருந்து 50க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இன்டர்மீடியட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எம்னு சொன்னால் நீங்கள் சில்ட்டோட கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஐனா இன்டர்மீடியட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் பிளாஸ்டிசிட்டியில் இருக்குது, அதுலனா இன்டர்மீடியட் லோ கம்ப்ரெசிபிலிட்டி லெவலில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லிக்விட் லிமிட் 35 to 50னா ஐ ஓகேவா சப் குரூப்க்கு. லிக்விட் லிமிட் வந்து கிரேட்டர் தேன் 50 ஓகேங்களா, கிரேட்டர் தேன் 50 இருந்துச்சுன்னா ஹை கம்ப்ரெசிபிலிட்டி இல்லை ஹை பிளாஸ்டிக் ஸ்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ இப்போ சாயில் டைப்க்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், சப் குரூப்க்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் ஸ்டார்டிங்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ பர்சன்டேஜ் ஃபைனஸ், பார்ட்டிகல் சைஸ், கிரேடேஷன் ஓகேவா. ஸோ இதை 3 வச்சு தான் கிளாஸிஃபை பண்ண போகிறாங்க. ஸோ ஃபார் தி பேசிஸ் ஆஃப் ஃபைன்னஸ் ஓகேங்களா, ஃபைன்னஸை பேஸ் பண்ணி கோஸ்ட் கிரைன் சாயில் வந்து ஃபர்தர் வந்து 3 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா வென் ஃபைனஸ் இஸ் லெஸ் தேன் 5% பை வெயிட் ஓகேங்களா. ஃபைனஸ் லெஸ் தேன் 5%. ஃபைன்னஸ்னால் நம்ம என்ன சொன்னோம், 75 மைக்ரானில் பாஸ் ஆகிறத ஃபைன்னஸ்னு சொன்னோம் ஓகேங்களா. ஒரு சாயிலோட ஃபைன்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், சாயிலோட ஃபைன்னஸ்னால் அதாவது சின்ன பார்ட்டிக்கல் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஃபைன்னஸ் கம்மி ஓகே, ஃபைன்னஸ் லெஸ் தேன் 5% அப்படின்னா சின்ன பார்ட்டிக்கல் இல்லை, அப்போ பெரிய பார்ட்டிக்கல் இருக்குன்னு அர்த்தங்களா ஓகேவா. ஸோ ஃபைனஸ் இஸ் லெஸ் தேன் 5% அப்படின்னு விட்றது கேஸ் 1. கேஸ் 2 என்னன்னா வென் ஃபைனஸ் இஸ் பிட்வீன் 5 to 12% ஓகேங்களா. ஸோ இது ஒரு மீடியம் ரேஞ்சில் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா வென் ஃபைனஸ் இஸ் மோர் தேன் 12% ஓகேங்களா. ஸோ 3 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க ஆன் பேசிஸ் ஆஃப் ஃபைனஸ். ஸோ இதோட சப் கேட்டகரிஸ் எல்லாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதோட இது இப்போ நம்ம பார்த்தோம்ல, இதுக்கு கீழே தான் நம்மளோட கேட்டகரிஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் 1 பாருங்கள், வென் ஃபைனஸ் இஸ் லெஸ் தேன் 5% பை வெயிட் ஓகேவா. ஸோ இதோட மீனிங் என்ன, ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலாகவே கிரேவல்னா என்ன பார்த்தோம், 50% ஆஃப் கோர்ஸ் ஃப்ராக்ஷன் வந்து ரீடைன்ட் ஆன் 4.75 mmC ஓகேங்களா. ஸோ 50% ஆஃப் மோர் தென் 50% வந்து உங்களோட 4.75 mmCவில் ரீடைன் ஆகுது. ஸோ ரீடைன் ஆச்சுன்னா அதை கிரேவல்னு சொல்லுவோமா. ஸோ இப்போ நம்ம சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சு பார்க்க போகிறோம். GW அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜின்னா நமக்கு கிரேவல்னு தெரியும், வெல் கிரேடட் ஓகேவா. வெல் கிரேடடுக்கு நம்ம டபிள்யூன்னு சிம்பிள் பார்த்தோம். ஸோ GWனா வெல் கிரேடட் கிரேவல்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ வெல் கிரேடடாக இருக்கணும் அப்படின்னா கிரேவலுக்கு என்ன கண்டிஷன் பார்ப்போம். ஸோ யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் கிரேட்டர் தேன் 4 இருக்கணும் ஓகேங்களா. ஸோ யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் எல்லாமே நம்மளோட சாயில் மெக்கானிக்ஸ் பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. கிரெயின் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ற டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே வந்து அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் வந்து கிரேட்டர் தேன் 4 ஓகேவா. ஸோ நான் இதை வந்து நம்ம யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் படிக்கும் போதே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் என்ன ஞாபகம் இருக்குங்களா, D60 by D10 படிச்சிருப்போம். ஸோ அங்கே நான் சொல்லும் போதே நான் சொல்லியிருந்தேன் யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் ஃபார் யூனிஃபார்ம்லி கிரேடடாக இருந்தால் 1 இருக்கும், சாண்டாக இருந்துச்சு அப்படின்னா கிரேட்டர் தேன் 6 இருக்கும், கிரேவலாக இருந்துச்சுன்னா கிரேட்டர் தேன் 4 இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம 3 பாயிண்ட்ஸ் நாங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான் இங்கே சொல்கிறேன், யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் வந்து கிரேட்டர் தேன் 4 இருக்கும். எதுக்கு அப்படின்னா கிரேவலாக இருந்துச்சுன்னா. அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் வந்து வெல் கிரேடடாக இருக்கணும் அப்படின்னா 1 to 3 இருக்கும் அப்படின்னு நம்ம படித்தோம் ஓகேங்களா. 1 to 3 இருக்குன்றதையும் பார்த்தோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து ஃபைன்னஸ், நம்ம ஆல்ரெடி இந்த கேட்டகரி ஃபைன்னஸ் லெஸ் தேன் 5%ல் பார்க்கணும். ஸோ யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் வந்து கிரேட்டர் தேன் 4 இருக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் 1லேருந்து 3 இருக்கணும் ஓகேங்களா. 1லேருந்து 3 இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், வெல் கிரேடட் சாயில் ஓகேங்களா. கிரேவலுக்கான கண்டிஷன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். ஃப்ராக்ஷன் ஆஃப் எவ்வளோ ஃப்ராக்ஷன் வந்து 4.75 mmல ரீட்டைன் ஆகுதுன்றது தான் கிரேவலான்றது கண்டுபிடிக்கிறதுக்கு. வெல் கிரேடடான்றதுக்கு நம்ம 2 பாயிண்ட் கொடுத்துட்டோம். ஸோ யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இந்த 2 கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது வந்து வெல் கிரேடட் சாயில். இதே மேலே கொடுத்துருக்க கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம புவர்லி கிரேடட் சாயில்னு சொல்லுவோம். ஸோ புவர்லி கிரேடட் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கும் ஓகேங்களா. யூனிஃபார்ம்லி கிரேடருக்கு 1 இருக்கும். ஸோ அதே மாதிரி 1லேருந்து 3 இருக்காது. அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் வந்து 1லேருந்து 3 இருக்காது. ஸோ அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா அதை நம்ம புவர்லி கிரேடட் கிரேவல்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து கிரேவலுக்கு. நெக்ஸ்ட்டு சாண்டு பார்த்தீங்கன்னா, சாண்டுனா என்ன சொல்லணும், நம்ம 4.75 mm
சீவில் வந்து மோர் தென் 55% வந்து ரீட்டைன் ஆகிடுச்சுன்னா அது கிரேவல். உள்ளே பாஸ் ஆகிடுச்சு அதுனா சாண்டுன்னு சொல்லுவோம், ஃபைன் கிரெயின் சொல்லுவோம் இல்லையா, சாண்டு. ஸோ சாண்டு இதுக்கான கண்டிஷன் இதே தான். இப்போ வந்து வெல் கிரேடட் சாண்டுனா நம்ம எஸ்ன்னு சொல்லுவோம், வெல் கிரேடட்னா டபிள்யூன்னு சொல்லுவோமா. சாண்டுக்கான கண்டிஷன் என்ன, ஓகேவா? சாண்ட் வெல் கிரேடடாக இருக்கணும்னா அதுக்கான கண்டிஷன் என்னென்னா, ஏற்கனவே சொன்னோன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் கிரேட்டர் than 6 இருக்கணும். அதே மாதிரி வெல் கிரேடடுக்கு சேம் தான், 1 to 3க்குள்ளே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ ஃபைனஸ் நம்ம சேம் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா வெல் கிரேடட் சாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா, ஓகேவா? ஸோ யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் வந்து கிரேட்டர் than 6 இல்லை, அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் 1 to 3க்குள்ளே இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன புவர்லி கிரேடட் சாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ 2 கண்டிஷன் இங்கே சாண்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் கிரேட்டர் than 6 இருக்கணும். வெல் கிரேடடான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உங்களோட சிசி வேல்யூ 1லேருந்து 3க்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த சாண்டான்னு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா 4.75 mm சீவில் வந்து மோர் தென் 50% பாஸ் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம சாண்டுன்னு கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ வெல் கிரேடடாக இல்லை போர்லி கிரேடடான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 2 கண்டிஷன். ஸோ யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் கிரேட்டர் than 6 இருந்துச்சு, as well as கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் 1 to 3க்குள்ளே இருந்தால் அது வெல் கிரேடட்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வெல் கிரேடட். ஸோ இப்போ நமக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா சாண்ட் வந்து வெல் கிரேடட் சாண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷனை ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அதை வந்து புவர்லி கிரேடட் சாண்டுன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க கேஸ் 2, ஓகேவா? கேஸ் 2 என்னன்னு பார்த்தோம், when fineness is between 5 to 12%. ஸோ 5 to 12% வந்துச்சுன்னா நம்ம வந்து டூயல் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? டூயல் சிம்பிள் ஆல்ரெடி நம்ம ஒரு சிம்பிள் கிளாசிஃபிகேஷனை பொறுத்தவரை 2 லெட்டர்ஸ் வரும், இதில் டூயல் சிம்பிள்ஸ் வரும், ஓகேங்களா? ஸோ 2 லெட்டராக வரும், ஓகேங்களா? ஸோ பாருங்க ஒன்ல எப்படி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, GWGC GP GC அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு டூயல் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கிரேடேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கிரேடேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். செகண்ட் பார்ட் வந்து நேச்சர் ஆஃப் ஃபைன்னஸ், ஓகேங்களா? நேச்சர் ஆஃப் ஃபைன்னஸ். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபைன்னஸ் அப்படின்னா சாண்டு சில்ட்டுக்கும் கிளேக்கும் ஃபைன்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேடேஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா கோர்ஸ் கிரெயின் ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்லி கிரேடடாக வெல் கிரேடடான்ற விஷயத்த சொன்னாங்கன்னா அது வந்து நம்ம கிரேடேஷன்னு சொல்லுவோம். அதே வந்து ஃபைன்னஸ் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் உங்களுக்கு கிளே இருக்குது சில்ட் இருக்குன்றதை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் நம்ம ஃபைன்னஸ்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் கிரேவல் அப்படின்னா எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரேவலாக இருந்துச்சு அப்படின்னா GWGC இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்க, வெல் கிரேடட் கிரேவல் கண்டெய்னிங் கிளே ஆஸ் ஃபைன், ஓகேங்களா? ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த கேட்டகரிஸில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த சைடு ஸோ லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி GGன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது பாருங்கள் வெல் கிரேடட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, வெல் கிரேடட் கண்டெய்னிங் கிளே ஆஸ் ஃபைன், ஓகேவா? கிளே பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நமக்கு கிரேவலான்ற கண்டிஷன் ஏற்கனவே சொன்ன அதே கண்டிஷன் தான் வரும். ஸோ வெல் கிரேடட் அப்படின்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, சேம் கண்டிஷன் தான். ஸோ யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் கிரேட்டர் than 4 இருக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் 1 to 3க்குள்ளே இருக்கணும், ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டு நமக்கு கரெக்டாக வந்துடும், புரிஞ்சிடும். ஸோ GC அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ கிளே ஃப்ராக்ஷன் வந்து சில்ட் ஃப்ராக்ஷனோட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து GC அப்படின்னு சொல்லி நோட்டேஷன் கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிள் எதுக்கு கொடுப்போம், இந்த 2 கண்டிஷன் மேலே CC CU அண்ட் கிளே ஃப்ராக்ஷன் ஷுட் பி கிரேட்டர் than சில்ட் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம்ல GWGC. ஸோ இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே வந்து இந்த வெல் கிரேடட் சாயில் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா புவர்லி கிரேடட்னு சொல்லிடுவோம், ஓகேங்களா? புவர்லி கிரேட் அதாவது யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் நாட் கிரேட்டர் than 4, ஓகேவா? 1 to 3 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் வரலன்னா அது புவர்லி கிரேடட்னு சொல்லுவோம். ஆனால் கிளே வந்து சேம் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், கிளே ஃப்ராக்ஷன் ஷுட் பி மேபி கிளே ஃப்ராக்ஷன் அதிகமாக கூட இருக்கலாம், கிளே ஃப்ராக்ஷன் இஸ் கிரேட்டர் than சில்ட் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம புவர்லி கிரேடட் கிரேவல் கண்டெய்னிங் கிளே ஆஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அடுத்தது வந்து பாருங்கள், இதில் வந்து என்னென்னா சில்ட், ஓகேவா? ஸோ கிளேக்கு பதிலாக சில்ட் இருக்குது, ஓகேவா? சில்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, GMன்னு போட போகிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம், மற்ற எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ சில்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, GMன்னு ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. மற்றபடி கிரேடேஷனுக்கான அந்த கண்டிஷன் சேமாக தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் சில்ட்டுன்னா என்ன இருக்கணும், சில்ட் ஃப்ராக்ஷன் கிளே ஃப்ராக்ஷனோட ஜாஸ்தியாக இருக்க போகுது, ஓகேங்களா? கிளே ஃப்ராக்ஷனோட சில்ட் ஃப்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சில்ட் ஆஸ் ஃபைன்னு சொல்ல போகிறோம். வெல் கிரேடட் கிரேவல் கண்டெய்னிங் சில்ட் ஆஸ் ஃபைன். இப்போது இந்த சாயில் வந்து வெல் கிரேடடாக சாட்டிஸ்ஃபை ஆகலை, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அது புவர்லி கிரேடட் கிரேவல் கண்டெய்னிங் சில்ட் ஆஸ் ஃபைன்னு சொல்ல போகிறோம். ஸோ இதில் வந்து 4 கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. கிரேவல்லையே இது 4 கேட்டகரிஸாக வருது, ஒன்றும் இல்லை, எல்லாமே
கிரேடேஷன் ஜிடபிள்யூ ஜிபின்றத ரெண்டு இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கிளே இருக்கா சில்ட் இருக்கா, கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதா சாட்டிஸ்ஃபை பண்ணலையா. ஸோ இதுதான் வந்து இந்த நாலு 4 கேட்டகரிஸ். ஸோ சாண்ட் அப்படின்னா என்ன? சாண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 50% பாஸ் ஆகுதா, 4.75 mm பாஸ் ஆச்சுன்னா அதை நம்ம சாண்டுன்னு சொல்லுவோம். இப்போ வெல் கிரேடடா போர்லி கிரேடடான்றதை நம்ம ஃபஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது இல்லை ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்லையே அதை வச்சு தான். இப்போ இந்த கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் டம் எல்லாத்துலேயுமே எஸ்எஸ்ன்னு இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு எஸ்எஸ்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வெல் கிரேடடா போர் கிரேடடான்றது இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டெர்மினல் பார்த்தீங்கன்னா சில்ட்டா கிளேவா அதுதான். ஓகேவா, உங்களுக்கு இது புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஈஸியாகவே. வெல் கிரேடன்றதுக்கு நம்ம ஆல்ரெடி சாண்டுக்கான கண்டிஷன் பார்த்துட்டோம். யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் கிரேட்டர் தான் 6 இருக்கணும்னு பார்த்துட்டோம். வெல் கிரேடருக்கு 1 to 3 தான் யூனிஃபார்மிட்டி கர்வேச்சர் இருக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் இருக்கணும். ஸோ அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, கிளே ஃப்ராக்ஷன் கிரேட்டர் தான் சில்ட் ஃப்ராக்ஷனாக இருக்கா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? வெல் கிரேடட் சாண்ட் கண்டெய்னிங் கிளே ஆஸ் ஃபைன்னு சொல்ல போகிறீங்க. ஸோ இந்த கண்டிஷன் இருக்குல்ல, வெல் கிரேடேஷன் கண்டிஷனை ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அதை போர்லி கிரேடட் எஸ்பின்னு மென்ஷன் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்தது எஸ்டபிள்யூஎஸ்எம். இதில் வந்து சில்ட் அதிகமாக இருக்கும், சில்ட் ஃப்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். வெல் கிரேடேஷன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா எஸ்டபிள்யூஎஸ்எம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண போகிறீங்க. இந்த கண்டிஷன் யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் கண்டிஷன்லேயும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் கண்டிஷன்லையும் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து போர்லி கிரேடட் கண்டெய்னிங் சில்ட் ஆஸ் ஃபைன். ஓகேவா. சில்ட் ஃப்ராக்ஷன் இதில் கிளே ஃப்ராக்ஷனை விட ஜாஸ்தியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேஸ் 3, when fineness is more than 12%. ஓகேங்களா. ஃபைன்னஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஃபைன்னஸ் அதிகமாக இருக்குன்னா ஃபைன்னஸ் பார்ட்டிகல் எது சொன்னால் கிளேவும் சில்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஃபைன்னஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லணும். ஸோ கிளே பார்ட்டிக்கல் அதிகமாக இருந்தாலே நீங்கள் மைண்டில் பிளாஸ்டிசிட்டின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிளாஸ்டிசிட்டி மூலமாக இந்த சாயிலில் வந்து ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது. ஓகேங்களா. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இந்த கேட்டகரி வந்து ஐஎஸ் பிளாஸ்டிசிட்டி சார்ட்டை பேஸ் பண்ணி வரப்போகுது. ஓகேவா, பர்சன்டேஜ் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி வரப்போகுது. பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ்னா என்ன ஞாபகம் இருக்குங்களா? லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட், அதுதான் வந்து நம்ம பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேட்டகரியில் கிரேவல்னா என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ கிரேவல் அதாவது ஜிசி அப்படின்னா என்னென்னா கிளேயி கிரேவல். ஓகேவா, கிளேயி கிரேவல் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் பார்த்தோம் இல்லையா, கிளேயி கிரேவலை தான் நம்ம ஜிசின்னு சொல்லுவோம். ஸோ பர்சன்டேஜ் ஃபைனஸ் இந்த கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் கிரேட்டர் தான் 12% வரும். பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் கிரேட்டர் தான் 7% இருக்கணும். ஓகேவா, கிரேட்டர் தான் 7% இருந்தால் அது கிளேயி கிரேவல். ஓகேவா, லெஸ் தேன் 4% இருந்தால், ஓகேவா, லெஸ் தேன் 4% இருக்குது உங்கள் ஃபைன்னஸ் அப்படின்னா அது வந்து சில்ட்டி கிரேவல். ஓகேங்களா. ஸோ சில்ட்டி கிரேவல்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் கிளே ஃப்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, கிளே ஃப்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருந்தால் தான் ஜிசி சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதே சில்ட் ஃப்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருந்தால் ஜிஎம்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதில் சில்ட்டை பொறுத்தவரை 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். சில்ட் ஃப்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும், அப்புறம் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ வந்து லெஸ் தேன் 4% இருக்கும். கிளே சாயில்னால் உங்களுக்கு பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தேன் 7% இருக்கணும். கிளே ஃப்ராக்ஷன் சில்ட் ஃப்ராக்ஷனை விட அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ சாண்ட் அப்படின்னா என்ன? சாண்டுன்றது தான் கிளேயி சாண்ட் அப்படின்னா உங்களோட பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ்க்கான சேம் ஃபார்மில் தான் கிரேட்டர் தேன் 7% இருக்கணும், கிளே ஃப்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கணும். ஓகேவா. ஸோ சில்ட்டி சாண்டுனா நம்மளோட பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ வந்து லெஸ் தேன் 4% இருக்கணும், சில்ட் ஃப்ராக்ஷன் கிளே ஃப்ராக்ஷனை விட என்ன அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா. சோலி கிரேடடா வெல் கிரேடடான்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி சாண்ட் வெல் கிரேடடா போர்லி கிரேடடான்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா. அடுத்தது இன்னொரு சாண்டை பொறுத்தவரையும் ஓகேங்களா. ஸோ ஒரு வேளை நம்மளோட பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ 4லேருந்து 7%க்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ ஃபைனஸ் வேல்யூ பார்த்தோம்ல, 2 டேர்ம்ஸ் சேர்த்து சூஸ் பண்ணோம்ல, டூயல் டேர்ம்ஸ் ஜிடபிள்யூஜிசி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி யூஸ் பண்ணோம். ஸோ நான் அந்த கேட்டகரிஸ் இங்கே கொடுக்கல. ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிச்சுனாலே நீங்கள் அதை கரெக்டாக போட்டுருவீங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து காசா கிராண்டே பிளாஸ்டிசிட்டி சார்ட். ஓகேவா. ஸோ இந்த சார்ட்டை நமக்கு கொடுத்தது வந்து காசா கிராண்டே. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் லிக்விட் லிமிட் கொடுத்துருக்காங்க, ஒய் ஆக்சிஸில் வந்து பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு லைன் பாஸ் ஆகுதுல, இதை வந்து ஏ லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏ லைனுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே கிளே பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஏ லைனுக்கு கீழே வருது இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம சில்ட் பார்ட்டிகல்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த ஏ லைன் வந்து கிளேவையும் சில்ட்டையும் செப்பரேட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் மற்ற சிம்பிள்ஸ் எம்னா என்ன, சில்ட்டு, ஓனோ, ஆர்கானிக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் பார்த்தோம்ல, எப்போ லோ கம்ப்ரெசபிலிட்டி எப்போ ஹை கம்ப்ரெசபிலிட்டின்லாம் பார்த்தோம்ல, லிக்விட் லிமிட் லெஸ் தேன் 35 பார்த்தோன்னா அது வந்து லோ கம்ப்ரெசபிலிட்டி. இன்டர்மீடியட் லெவல்னா லிக்விட் லிமிட் 35 to 50க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ 35 to 50க்குள்ளே இருந்துச்சுன்னா அது இன்டர்மீடியட் லெவலில் வரும். எங்கே வரும்? இந்த லெவலில் வரும். ஓகேவா.
35 to 50 வந்துன்னா இன்டர்மீடியட் லெவலில் வரும். ஸோ ஹை கம்ப்ரெசபிலிட்டினா greater than 50%. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லைனை வச்சு நம்ம எப்படி வந்து இந்த சாயில் வந்து கிளே சாயிலா சில்ட்டு சாயிலான்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிப்போம். ஹை கம்ப்ரெசிபிளா லோ கம்ப்ரெசிபிளா இன்டர்மீடியட் கம்ப்ரெசிபிளான்ற விஷயம்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ எப்படி கண்டுபிடிப்போன்றது பின்னாடி நம்ம ப்ராப்ளம் சொல்லும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஐஎஸ் கிளாசிஃபிகேஷனோட செகண்ட் மேஜர் கேட்டகரி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபைன் கிரைண்டு சாயில். ஓகேங்களா? ஃபைன் கிரைண்டை எப்படி பிரிக்கிறாங்க? ஸோ ஃபைன் கிரைண்டுனா நீங்கள் 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன் சாயில்னா என்ன சொன்னேன் நான், சில்ட்டும் கிளேவும். கோர்ஸ் கிரைண்டுனா கிரேவலும் சாண்ட். ஓகேங்களா? சில்ட்டோட சைஸஸ் பார்த்துக்கோங்க. சில்ட்டோட சைஸ் என்னதுக்குலேருந்து எதுலேருந்து எது வரையும் அப்படின்னா 0.002 mmலேருந்து 0.075 mm. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு கிளே பாருங்கள். கிளேவோட சைஸ் வந்து less than 0.002 mm. ஸோ இதை நம்ம வந்து ஆல்ரெடி காசா கிராண்டே பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ பார்க்கலனாலும் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். அப்படி இல்லைனாலும் பின்னாடியும் நான் கிளாஸிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கிளே சைஸ்ன்றது less than 0.002 mm. ஓகேங்க? ஸோ நான் ஆல்ரெடி கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துட்டேன். லோ பிளாஸ்டிக் ஆர் லோ கம்ப்ரெசிபிள் வேல்யூ அப்படின்னா லிக்விட் லிமிட் less than 35%, மீடியம் ரேஞ்ச்னா 35 to 50 இருக்கும் லிக்விட் லிமிட். ஹை பிளாஸ்டிக் ரேஞ்ச் இல்லைனா ஹை கம்ப்ரெசிபிள்னா லிக்விட் லிமிட் greater than 30%. நீங்கள் எந்த பதில் 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில்ட்டோட சைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளேவோட சைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கம்ப்ரெசிபிலிட்டி வேல்யூக்கான லிக்விட் லிமிட் அந்த அது என்ன ரேஞ்சில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ சாயில 3 கேட்டகரியா, கிளேக்குள்ளே 3 கேட்டகரி பிரிச்சிட்டோம். லோ பிளாஸ்டிக், மீடியம் பிளாஸ்டிக், ஹை பிளாஸ்டிக். இப்போ பாருங்கள். ஸோ லோ பிளாஸ்டிக் சாயில் கிளே இருக்கும் போது லோ பிளாஸ்டிக் இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னா லோ பிளாஸ்டிக் இன்ஆர்கானிக் கிளே, அதை வந்து சிஎல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எல்ன்றது லோ வேல்யூ. ஓகேவா? லோ கம்ப்ரெசிபிலிட்டி வேல்யூ இல்லை லோ பிளாஸ்டிக் வேல்யூ. சினா கிளேல வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? எம்எல்னா சில்ட்டில் உங்களோட பிளாஸ்டிக் ரேஞ்ச் கம்மியாக இருக்குது. ஓஎல் அப்படின்னா ஆர்கானிக்ஸில் உங்களோட ஆர்கானிக்ஸில் உங்களோட கம்ப்ரெசிபிலிட்டி வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு அந்த சிம்பிள் ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ரிலேட் பண்ணிடலாம். ஸோ சிஐ அப்படின்னா கிளேல இன்டர்மீடியட் லெவலில் இருக்குன்னு அர்த்தம். எம்னா எம்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எது, சில்ட்டில் இன்டர்மீடியட் லெவலில் இருக்குது. ஓகேங்களா? உங்களோட கம்ப்ரெசிபிலிட்டி வேல்யூ இல்லைனா பிளாஸ்டிக் வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்து ஹச். ஓகேவா? ஹச் அப்படின்னா ஹை கம்ப்ரெசிபிலிட்டின்னு பார்த்தோம். சினா கிளேன்னு தெரியும். ஸோ உங்களோட ஹை பிளாஸ்டிசிட்டி. ஸோ சிஹெச் அப்படின்றது பார்த்துக்கோங்க. சினா கிளே, ஹெச்னா நம்ம என்னென்னு படித்தோம் ஹை கம்ப்ரெசிபிலிட்டி வேல்யூ அப்படின்னா ஹை பிளாஸ்டிக் வேல்யூ. எம் அப்படின்னா சில்ட்டு, ஹெச்ன்றது சேம் தான், ஓன்றது ஆர்கானிக். ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து 9 கேட்டகரிஸாக வருது. ஓகேங்களா? ஓவராலாக 9 இண்டிவிஜுவல் கேட்டகரிஸாக வருது. மேஜர் கேட்டகரி 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள். கிளே மினரல் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் ஓகேங்களா திக்ஸோட்ராஃபி அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சுலாம் பார்த்தோம். அப்புறம் சாயில் ஆக்டிவிட்டி ஆஃப் கிளே பார்த்தோம். ஓகேங்களா? ஆக்டிவிட்டி ஆஃப் கிளே பார்க்கும்போது எந்த கிளே மினரலுக்கு அதிக ஆக்டிவிட்டி வேல்யூ இருக்குன்னு பார்த்தோம். எந்த மினரலுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்டனைட் அப்படின்ற ஒரு காம்பவுண்டுக்கு தான் வந்து ஆக்டிவிட்டி வேல்யூ இருக்கும். மோர் தேன் 1.25 ஆர் 1.5 அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ வீடியோ பார்க்காதுங்க பாருங்கள், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஒரு கிளேவோட ஆக்டிவிட்டி வேல்யூ வந்து அதோட மினரல் ப்ரொபோர்ஷனை பொறுத்தும் அதோட மினரலோட காம்போசிஷனை பொறுத்து இருக்கும்ன்றது பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த மார்டனைட்க்கு எக்ஸாம்பிள்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா பிளாக் காட்டன் சாயில் சொல்லுவோம் இல்லையா, அந்த சாயில் பென்டோனைட் சாயில்லாம் வந்து மார்டனைட் சாயிலுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கணும். ஸோ இந்த சாயிலை பொறுத்தவரையும் வாட்டர் பாண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஓகேங்களா? வாட்டர் பாண்ட் வீக்காக இருக்கும் அப்படின்னா தண்ணியோட இப்போ நீங்கள் அதில் தண்ணி போட்டிங்கன்னா அதோட வால்யூம் வந்து பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ட்ரைன் பண்ணிங்க அப்படின்னா ட்ரை பண்ணிங்கன்னா அதோட வால்யூம் வந்து பயங்கரமாக ஷ்ரிங்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ வால்யூம் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கும். வாட்டர் பாண்ட் வீக்காக இருந்துச்சுன்னா வால்யூம் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கும். அப்போ தான் வந்து உங்கள் ஆக்டிவிட்டி ஆஃப் கிளே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கயோலினேட்ன்ற சாயிலில் வந்து ஹைட்ரஜன் பாண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சைனாக்கில் இந்த சைனா டிஷ்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, களிமண்ணில் செஞ்ச ஒரு கிளே நம்ம லேபில் பார்த்துருப்போம். ஸோ கயோலினேட்டுக்கு எக்ஸாம்பிள் சைனா கிளே. இல்லைட் அப்படின்னா அயோனிக் பாண்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மீடியம் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வால்யூம் சேஞ்ச் இருக்கும். நீங்கள் வாட்டரை வந்து அந்த கிளேல ஆட் பண்ணி மீடியம் ரேஞ்சில் தான் வந்து வால்யூம் சேஞ்சஸ் இருக்கும். ஹை சேஞ்சஸ் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்டனைட் இந்த காம்பவுண்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மினரலில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். எஸ் சாயில் இஸ் கிளாசிஃபைட் அஸ் ஜிசி. ஓகேவா? ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட் சாயில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் த பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைன்னஸ் இன் த சாயில் இஸ். ஓகேவா? ஸோ நம்ம 3 கேட்டகரி படித்தோம். இப்போ ஜிசின்றது எந்த கேட்டகரியில் வரும்னு குழப்பமாக இருக்கா உங்களுக்கு? ஸோ ரொம்பலாம் குழப்ப வேணாம். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, when fineness is more than 12%. ஓகேவா? ஃபைன்னஸ் இஸ் more than
12%. அங்கே தான் நம்ம வந்து கிளேயி கிரேவல் அப்படின்னு படிச்சிருப்போம் ஓகேங்களா. ஸோ 3 கேட்டகரி தானே படித்தோம் நம்ம அந்த ஃபைனஸை பொறுத்தவரையும். ஸோ ஒரு கேட்டகரி less than 5% பார்த்தோம், செகண்ட் கேட்டகரி 5 to 12% பார்த்தோம், தேர்டு கேட்டகரி ஃபைனஸ் இஸ் கிரேட்டர் தேன் 12% பார்த்தோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தெரியும், அதில் 2 விஷயம் தான் சொல்லியிருப்போம், சாயிலும் சாண்டு கிரேவல்னு பார்த்துருப்போம். கிரேவல் போர்லி கிரேடரா வெல் கிரேடரான்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி சாண்டு வெல் கிரேடரா போர்லி கிரேடரான்னு பார்த்து. ஸோ ஃபைனஸ் வந்து லெஸ் தேன் 5%னா நீங்கள் 2 விஷயம் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ கிரேவல் சாண்ட் அது வந்து வெல் கிரேடடாக போல் கிரேடடான்னு வந்துடும் ஓகேங்களா. ஸோ சீன்ற விஷயமே அங்கே வந்திருக்காது. ஃபைனஸ் வந்து 5 to 12%க்குள்ளே இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், டூயல் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே எங்கேயுமே வந்து டூயல் சிம்பிள் கொடுக்கல, நம்ம கொஷனில் ஒரே ஜிசி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரி 3 அப்படின்னு பார்க்க முடியும், அதில் வந்து ஃபைனஸ் கிரேட்டர் தான் 12%ன்னு பார்த்துருப்போம். அதில் தான் கிளே வச்சு பார்த்துருப்போம். ஸோ இந்த நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 70% ஆஃப் தி சாயில் வந்து 75 மைக்ரான் சீவில் ரீட்டைன் ஆகுதுன்னு ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபைனஸ் ஓகேவா, ஃபைன் சாயில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் கோர்ஸ் ஃப்ராக்ஷன் இஸ் ரீட்டைன்ட் ஆன் 4.75 mm ஓகேவா. ஸோ இது கிரேவல் ஃப்ராக்ஷனாக தான் இருக்க முடியும். நெக்ஸ்ட் த யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் வந்து 5 ஓகேவா. யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் சியூ வேல்யூ வந்து 5 கொடுத்துட்டாங்க, சிசி வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது என்ன கிளாஸிஃபிகேஷனில் வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து கேஸ் 1ல் பார்த்துருப்போம் இல்லையா. கேஸ் 1ல் என்ன பார்த்துருப்போம்னா சாயில்ன்றது கிரேவல்ன்றது வெல் கிரேடடாக போர்லி கிரேடடான்னு பார்த்துருப்போம், சாண்ட் வெல் கிரேடடாக போர்லி கிரேடடான்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த கேட்டகரிஸில் தான் நம்ம வந்து ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷன் பாருங்கள், வெல் கிரேடடோட கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். வெல் கிரேடருக்கு என்ன கண்டிஷன், ஸோ வெல் கிரேடட் அப்படின்னா யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் ஷுட் பி கிரேட்டர் தேன் 4 இருக்கணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் வந்து 1 to 3க்குள்ளே இருக்கணும்னு படிச்சிருப்போம். 1 to 3 இது 2 கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து வெல் கிரேடட் தான் ஆன்சர் ஓகேங்களா, போர்லி கிரேடட் கிடையாது. ஸோ உங்களோட 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். எஸ்பியும் வராது, ஜிபியும் வராது. ஸோ உங்களோட ஆன்சர் வந்து எஸ்டபிள்யூ இல்லைனா ஜிடபிள்யூ. ஸோ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், கிரேவலா இல்லைனா சாண்டா அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேவா. ஸோ கிரேவலா சாண்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தாலே தெரிஞ்சும் 60%க்கு மேலே ரீட்டைன் ஆகுது. 4.75 mmல 60%க்கு மேலே ரீட்டைன் ஆகுது ஓகேவா. ஸோ அப்படின்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா. ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இட் இஸ் அ கோர்ஸ் ஃப்ராக்ஷன் ஓகேங்களா. நம்ம ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது வந்து கிரேவல் தான் அப்படின்னு. நம்ம கண்டிஷன்ஸை பொறுத்தவரை நம்ம எந்த சீவ் சொல்கிறோம், 4.75 mm சீவை வச்சு கிரேவலாக சாண்டான்றது பிரிச்சுருவோம் ஓகேங்களா. ஸோ ரீட்டைன் ஆகிடுச்சு, 50%க்கு மேலே ரீட்டைன் ஆகிடுச்சு அப்படின்னா அது கிரேவல், 50%க்கு மேலே பாஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து நம்ம சாண்டுன்னு பிரிப்போம். ஸோ இந்த கண்டிஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா வெல் கிரேடட் கிரேவல் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ நம்ம கண்டிஷனுக்கு வெறும் 4.75 mm சீவ் தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஓகேவா. ஸோ எங்கேயுமே 75 மைக்ரான் சீவ்னு யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அப்புறம் நம்ம கொடுத்துருக்க 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகும் ஓகேவா. 60% ஆஃப் கோர்ஸ் ஃப்ராக்ஷன் மீன்ஸ் கிரேவல் ஆர் சாண்ட் ஓகேவா. ஸோ இது 2 விஷயம் தான் இருக்கும். கிரேவலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ நம்மளோட சாண்டாக இருந்துச்சுன்னா யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்னவாக இருக்கும்னா கிரேட்டர் தேன் 6 இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுலேயுமே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் வச்சு கிரேவலா சாண்டானும் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி வெல் கிரேடடாக போர்லி கிரேடடான்றதை நீங்கள் சிசி வேல்யூ வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் அந்த சியூ வேல்யூ அப்படி இல்லைனா வந்து ஐஎஸ்சி வேல்யூ, ஸோ இது 2மே வச்சு நீங்கள் சாண்டா கிரேவலானும் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எ ஃபைன் கிரைன்டு சாயில் ஹேஸ் லிக்விட் லிமிட் ஆஃப் 60 அண்ட் பிளாஸ்டிக் லிமிட் ஆஃப் 20. ஆஸ் பர் தி பிளாஸ்டிசிட்டி சார்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் த சாயில் இஸ் represented by the letter symbol. ஸோ சிம்பிள் கேட்குறாங்க, பிளாஸ்டிசிட்டி சார்ட்டை வச்சு கேட்குறாங்க. பிளாஸ்டிசிட்டி சார்ட்ன்றது ஒன்று பார்த்தோம்னா ஸோ காசாகரண்டே அவர்கள் கொடுத்த பிளாஸ்டிசிட்டி சார்ட் படுத்தோம். இது வந்து ஐஎஸ் கிளாசிஃபிகேஷன்றது மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் யூனிஃபைடு சாயில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் ஓகேங்களா. ஸோ அந்த யூனிஃபைடு சாயில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்ன்றது 1940 வந்திருக்கும். ஸோ இந்த சிஸ்டம் ஐஎஸ் சிஸ்டம் வந்து மாடிஃபை பண்ணி 1970 வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த சார்ட்டோட ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது ஓகேங்களா. ஸோ ஐபி இஸ் ஈக்குவல் டு 0.73 லிக்விட் லிமிட் மைனஸ் 20 ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. வெறும் லிக்விட் லிமிட்டு கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிசிட்டி லிக்விட் லிமிட் பிளாஸ்டிக் லிமிட் கொடுத்தாலும் சரி, இல்லை லிக்விட் லிமிட் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தாலும் சரி. ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் மைண்டில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரலாக நம்ம சாயில் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட் கண்டுபிடிப்போம்னா ஸோ அதே மாதிரி நீங்கள் கண்டுபிடிங்க. லிக்விட் லிமிட் பிளாஸ்டிக் லிமிட் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது உங்களுக்கு 40 கிடைக்குங்களா.
ஸோ உங்களோட சாயிலோட பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 40. இப்போ சார்ட்டில் போட்டு அந்த வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ சார்ட்டில் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கோம் நம்ம 0.73 இன்ட்டு லிக்விட் லிமிட் 60 ஓகேவா 60 - 20 ஓகேவா. ஸோ 0.73 இன்ட்டு 40 போட்டிங்கன்னா என்ன வேணும்னா 29.2 வரும் ஓகேவா. ஸோ இப்போது நம்ம சாயில் வேல்யூ எங்கே இருக்குன்னு பாருங்கள். சாயில் வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 40 ஓகேவா. ஸோ ஆஸ் பர் சார்ட் வந்து 29.2. ஸோ நம்மளோட சாயில் வேல்யூ தான் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ சாயில் வேல்யூ நீங்கள் இந்த மாதிரி உங்களோட சார்ட்டை விட வந்து நீங்கள் சாயில் வேல்யூ வந்து பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் அதிகமாக வந்துச்சுன்னா அந்த சாயில் வந்து கிளே ஃப்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ இந்த சார்ட்டில் என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, இந்த லைனுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் கிளே, இந்த லைனுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் சில்ட் ஓகேவா. ஸோ இந்த பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் பாயிண்டில் நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூ ஓகேவா என்னென்னா 29.2 ஆஸ் பர் ஆக்சுவல் வேல்யூ ஓகேவா. நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூ இருக்கு இல்லையா, லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட்னு போட்டு கண்டுபிடிச்சிப்போங்க, அதோட வேல்யூ 40 அப்படின்னா அது மேலே தான் இருக்கும். இது 29.2 நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து 40 ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் தான் உங்களோட வேல்யூ இருக்கும் அப்படின்னா அது கிளே ஃப்ராக்ஷன் தான் இருக்கும். கீழே தான் நம்ம சில்ட்டுன்னு சொன்னோம் ஓகேவா. ஸோ கிளே ஃப்ராக்ஷன் தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். அப்புறம் இப்போ வந்து கிளே ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சோம். சி வந்து 3 ஆப்ஷனில் இருக்குது. இப்போ வந்து எல்லா ஹெச்ஆ பிஆ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து போர்லி கிரேடுன்னு வராது ஓகேங்களா. ஸோ சாண்டா கிரேவலான்னு இருந்தால் தான் உங்களுக்கு வெல் கிரேடடாக போர்லி கிரேடடான்னு வரும் ஓகேவா. இங்கே கொடுத்துருக்குது கிளேவும் சில்ட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து ஃபைன் கிரைண்ட் ஓகேவா. ஃபைன் கிரைண்ட்னா ஆர்கானிக் வரப்போதா இல்லை கிளே வரப்போதா சில்ட் வரப்போதா. ஸோ இந்த 3 விஷயம் தான் நீங்கள் மைண்டில் கொண்டு வரணும். ஸோ இதில் ஆப்ஷன் கண்டிப்பாக வந்து சிபி எஸ்பின்றது வராது ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே நமக்கு வராது. ஸோ இப்போ வந்து நம்ம 2 ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். சிஆ டிஆன்னு கண்டுபிடிக்கணுமா. இதில் சிஹெச்ஆ சிஎல்லா. ஹெச்னா என்னன்னு சொன்னோம், ஹை கம்ப்ரெசிபிலிட்டி வேல்யூ. அதாவது லிக்விட் லிமிட் எதில் இருந்திருக்கணும், greater than 50 இருக்கணும். லோனா லிக்விட் லிமிட் less than 35% இருக்கணும் ஓகேவா. ஸோ லிக்விட் லிமிட் 35லேருந்து 50 ரேஞ்சில் இருந்தால் இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் பிளாஸ்டிசிட்டி இல்லை இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் கம்ப்ரெசிபிலிட்டி ரேஞ்சில் இருக்கும் ஓகேவா. நம்மளோட சாயிலோட லிக்விட் லிமிட் என்ன பார்த்தீங்கன்னா 60 அப்படின்னு என்ன வரும், greater than 60. ஸோ greater than 60 ஆனால் நம்மளை கம்ப்ரெசிபிலிட்டி வேல்யூ ஹைன்னு பார்த்தோம் இல்லையா. லிக்விட் லிமிட் greater than 50 இருந்துச்சுன்னா அதை நம்ம ஹை கம்ப்ரெசிபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஏற்கனவே பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நம்ம கிளேன்றதை கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா. நம்மளோட வேல்யூ வந்து 40 வந்துச்சு. அதே மாதிரி இந்த ஏ லைன் ஈக்குவேஷன் வச்சு கேல்குலேட் பண்ணும்போது நம்மளோட வேல்யூ வந்து என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29.2 வந்துச்சு. ஸோ 29.2 விட 40 பெருசு இல்லையா. ஸோ பிளாஸ்டிசிட்டி வேல்யூ வந்து நம்மளோட சாயிலுக்கு இந்த ரேஞ்சில் வந்தது ஓகேவா. ஸோ கிளேன்னு நம்ம ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த லைனுக்கு மேலே வந்தால் கிளே, லைனுக்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம சில்ட் இல்லைனா ஆர்கானிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த பிளாஸ்டிசிட்டி சார்ட் ஏ லைன் செப்பரேட்ஸ். இப்போ தான் பார்த்தோமா. ஸோ ஏ லைன்ன்றது எதை செப்பரேட் பண்ணுது, கிளேவும் சில்ட்டையும் செப்பரேட் பண்ணுது ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர், கிளேஸ் ஃப்ரம் ஸ்லிட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பென்டோனைட் கிளே இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஓகேவா. நான் ஒரு டேபிளில் காட்டினேன் இல்லையா. பென்டோனைட் கிளே இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் என்னென்னு பார்த்தோம், மவுண்ட் மொர்லனைட் கிளேன்னு பார்த்தோம். பென்டோனைட் கிளேயும் சரி, பிளாக் காட்டன் சாயில் ஓகேவா. ஸோ இது ரெண்டுமே வந்து மவுண்ட் மொர்லைன் அந்த டைப் ஆஃப் மினரலுக்கு தான் எக்ஸாம்பிள் ஓகேவா. ஸோ இது எங்கே வந்து எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வால்கனோ ஆஷ்லேருந்து இந்த காம்பவுண்ட் வந்து மினரல்ஸ் வந்து கிடைக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். அக்கார்டிங் டு ஐஎஸ் கிளாசிஃபிகேஷன் த சாயில்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன் டூ. ஸோ இந்த ஐஎஸ் கிளாஸிஃபிகேஷன் படி வந்து சாயில் வந்து 18 குரூப்ஸாக பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா. 18 குரூப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஐஎஸ் கிளாஸிஃபிகேஷன்றது மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் யூனிஃபைடு சாயில் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் ஓகேவா. மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் யூஎஸ்சிஎஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூஎஸ்சிஎஸ் சிஸ்டமில் வந்து 15 குரூப்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ யூஎஸ்சிஎஸ் சிஸ்டமில் 15, அதை மாடிஃபை பண்ணி 18 குரூப்ஸாக வந்து நமக்கு ஐஎஸ் கிளாஸிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஓகேங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர், 18 குரூப்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் கிளே பார்ட்டிகல் இஸ். ஸோ கிளே பார்ட்டிகளோட மேக்ஸிமம் சைஸ் என்ன அப்படின்னா 2 மைக்ரான் ஓகேங்களா. ஸோ 2 மைக்ரான் கீழே இருந்தால் தான் நம்ம கிளே பார்ட்டிகல் சொல்லுவோம். 2 மைக்ரான்னா 0.002 mm ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் இல்லையா. சாயில் மெக்கானிக்ஸ் பார்ட் 2 வீடியோவில் வந்து 4 கேட்டகரிஸாக வந்து நம்ம கிளாஸிஃபிகேஷன் பார்த்துருப்போம். கிளே, சில்ட், சாண்ட், கிரேவல் ஓகேவா. ஸோ அதோட சைஸ் நம்ம அப்படி பார்த்துருப்போம். 4 கேட்டகரிஸாக பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து நான் வந்து சாண்டை வந்து 3 ஓகேவா, 3 கேட்டகரிஸாக சப் கேட்டகரிஸோடு கொடுத்துருக்கேன். ஸோ கிளேன்றது 2 மைக்ரானுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து சில்ட்டுன்றது 2 to 75 மைக்ரானுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது சில்ட். ஸோ சில்ட்டுனா 2 மைக்ரான்லேருந்து 75 மைக்ரானுக்குள்ளே இருக்கும். சாண்ட் அப்படின்னா 75 மைக்ரான்லேருந்து ஓகேவா. ஸோ அதாவது 0.075 மைக்ரான்லேருந்து 0.475 mm ஓகேவா.
ஸோ அந்த சைஸில் இருந்துச்சுன்னா அது ஃபைன் சாண்டு. 0.475 mm 2 mm வரையும் இருந்துச்சுன்னா அது மீடியம் சாண்ட். 2 mm 4.75 mm இருந்தால் அது கோர் சாண்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ கிரேவலுக்கான ரேஞ்ச் வந்து 4.7 mm to 80 mm ஓகேவா. ஸோ இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நம்ம அதை கிரேவல்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்ஸில் வந்து மோஸ்ட்லி வந்து சில்ட்டுக்கான சைஸும் க்ளேக்கான சைஸும் அது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கிளியராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சாயில் கிளாசிஃபிகேஷன் சார்ட் வாஸ் டெரிவ்டு பை. ஸோ யார் கொடுத்தாங்கன்னு சொன்னேன்? காசா கிராண்டே ஓகேவா. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆஸ் பர் தி இந்தியன் சாயில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் எம்ஐ இஸ் த சிம்பிள் ஃபார். ஸோ எம்னா என்ன? சில்ட் ஓகேவா. சில்ட்டை இன்ஆர்கானிக் சில்ட்டுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன்னா, ஐ அப்படின்னா அது பிளாஸ்டிக் வேல்யூ சொல்கிறது ஓகேவா. ஸோ லோ கம்ப்ரெசிபிளா, மீடியமா, ஹையா ஓகேவா. அதே மாதிரி அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. கம்ப்ரெசிபிலிட்டி இல்லைன்னா பிளாஸ்டிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ எம் அப்படின்னா நம்ம இன்ஆர்கானிக் சில்ட்டுன்னு சொல்லுவோம். இன்ஆர்கானிக் சில்ட் ஆஃப் ஐனா மீடியம் இல்லைன்னா இன்டர்மீடியட் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். இன்ஆர்கானிக் சில்ட் ஆஃப் மீடியம் பிளாஸ்டிசிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபைன் கிரைன்டு சாயில் எம்எல் மீன்ஸ். ஸோ எம்எல் அப்படின்னா எம்னா இன்ஆர்கானிக் சில்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்னா கம்ப்ரெசிபிலிட்டி வேல்யூ, லோ கம்ப்ரெசிபிலிட்டி வேல்யூ ஓகேவா. ஸோ இன்ஆர்கானிக் சில்ட் ஆஃப் லோ பிளாஸ்டிசிட்டி ஓகேவா. லோ கம்ப்ரெசிபிலிட்டி இல்லை லோ பிளாஸ்டிசிட்டி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா. ஹை பிளாஸ்டிசிட்டினா ஹெச் வந்திருக்கணும், எம்ஹெச் வந்திருக்கணும். இன்ஆர்கானிக் கிளே ஓகேவா. ஸோ இன்ஆர்கானிக் கிளே ஆஃப் ஹை பிளாஸ்டிசிட்டி நம்ம அப்படி படிச்சோமா, அப்படி கூட இருந்துச்சுன்னா கூட சி ஓகேவா. ஸோ சி ஹெச்னு வரணும் ஓகேவா. சிஹெச். ஸோ இன்ஆர்கானிக் கிளே ஆஃப் லோ பிளாஸ்டிசிட்டின்னா சி எல் வந்திருக்கணும். நமக்கு ஆப்ஷன் வந்து எம்எல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஆர்கானிக் silt of low plasticity. Option B தான் correct answer. Next question பாருங்க. Inorganic silt of low plasticity is represented. Inorganic same question தான். போனதுல சிம்பிள் கொடுத்துட்டு எக்ஸ்பான்ஷன் கேட்டாங்க. இந்த வாட்டி எக்ஸ்பான்ஷன் கொடுத்துட்டு சிம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஆர்கானிக் சில்ட் அப்படின்னா எம், லோ பிளாஸ்டிசிட்டினா எல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர், எம்எல். ஸோ ஆஸ் பர் ஐஎஸ் சாயில் கிளாசிஃபிகேஷன் கிளே ஆர்கானிக் சாயில். ஸோ கிளே ஆர்கானிக், கிளே இன்ஆர்கானிக்னா சீன் கொடுப்போம். கிளே ஆர்கானிக்னா வந்து ஆர்கானிக் அப்படின்னா ஓ மென்ஷன் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஓ தான் யூஸ் பண்ணுவோம். ஆர்கானிக்னு வந்தாலே ஓ. ஸோ கிளேன் வந்துருக்கிறதுனால சி வரும்னு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஆர்கானிக் வந்தாலே ஓ வந்துடும் ஓகேவா. ஸோ ஓ நமக்கு பிளாஸ்டிசிட்டி வேல்யூ கொடுக்கல ஓகேவா. லிக்விட் லிமிட் வேல்யூயும் கொடுக்கல, பிளாஸ்டிசிட்டி அந்த இண்டெக்ஸ் வேல்யூ எந்த ரேஞ்சுமே நமக்கு கொடுக்கல. லோவா ஹையாக நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஒன்று நமக்கு லோவாக இருக்கணும், இல்லை ஹையாக இருக்கலாம் ஓகேவா, இல்லை இன்டர்மீடியட் லெவலாக இருக்கலாம். ஆப்ஷன் அதர் ஆப்ஷன்ஸை வச்சு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆர்கானிக்ன்றது ஓ வரும். ஸோ ஆப்ஷன் டி தான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், கிளேன்றதுனால சாண்டோ கிரேவலோ வராது ஓகேங்களா. சாண்டோ கிரேவலோ வராது. அதே மாதிரி நமக்கு சில்ட்டுன்னு ஸ்பெசிஃபை பண்ணலை, இன்ஆர்கானிக்னு ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ அதனால எம்ன்ற விஷயங்கள் வராது ஓகேவா. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆர்கானிக்னா ஓஹெச் இல்லைனா ஓஎல் தான் வரும். நமக்கு ஆப்ஷனில் இருக்கிறது டி மட்டும்தான், ஓஹெச் தான் இருக்குது ஓகேவா. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட் சாயில் கிளாசிஃபிகேஷன் சில்ட் இஸ் சிம்பிளைஸ்ட் ஆஸ். சில்ட்னா என்னென்னு பார்த்தோம், எம்னு பார்த்தோம். எஸ்னா சாண்டு, ஓனா ஆர்கானிக், சீனா கிளே ஓகேவா. Next question பாருங்க. A soil has a liquid limit of 45% and lies above the A line. So A line க்கு மேல இருக்கு. When plotted on a plasticity chart, the group symbol of the soil as IS soil classification. So IS soil classification படி group symbol என்னன்னு கேக்குறாங்க. ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. liquid limit is 45% and A line க்கு மேல உங்களோட லைன் பாயிண்ட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க, சாயில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு விஷயம். ஸோ ஏ லைனுக்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம், கிளேன்னு சொல்லிட்டோமா. ஸோ ஏ லைனுக்கு மேலே உங்கள் சாயில் வந்துருச்சு அப்படின்னா கிளே, கீழே வந்துச்சுன்னா அது சில்ட் அப்படின்னா ஆர்கானிக் சொல்ல போகிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் பிளாஸ்டிசிட்டி, லிக்விட் லிமிட் கொடுத்துருக்காங்க. லிக்விட் லிமிட் வந்து 45க்கு மேலே இருக்குது ஓகேவா. ஸோ 3 ரேஞ்ச் பார்த்தோமா, லோ, மீடியம், இன்டர்மீடியட், ஹை ஓகேவா. ஸோ லோவாக இருக்கணும்னா லிக்விட் லிமிட் லெஸ் தேன் 35 இருக்கணும். 35 to 50க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாயில் வந்து மீடியேட், இன்டர்மீடியட் பிளாஸ்டிக் ஆர் இன்டர்மீடியட் கம்ப்ரெசிபிள் ரேஞ்சில் இருக்குது. ஹை அப்படின்னா கிரேட்டர் தேன் 50 ஓகேவா. ஸோ உங்களோட நமக்கு கொடுத்துருக்க சாயில் வந்து இன்டர்மீடியட் ரேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட சார்ட்டில் வந்து ஏ லைனுக்கு மேலே உங்களோட சாயில் இருக்க சொல்லிட்டாங்க. அப்போ கிளே, இன்டர்மீடியட் ஓகேவா. ஸோ சிஐ தான் ஆன்சர் ஓகேவா. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா. Next question பாருங்க. In a soil specimen 70% of particles are passing through 4.75 mm IS sieve. So 4.75 mm sieve தான் கொடுத்துருக்காங்க. பாசிங்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. பாசிங் அப்படின்னா என்ன சொல்லணும், நம்ம சாண்டு ஓகேவா. ஸோ ரீட்டைன் ஆயிடுச்சுன்னா அது கிரேவல், பாஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து நமக்கு சாண்டு.
அப்புறம் 40% ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆர் பாசிங் த்ரூ 75 மைக்ரான். ஸோ அந்த டேட்டா நமக்கு அந்த அளவுக்கு தேவையே இல்லை. நெக்ஸ்ட் யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 8 கொடுத்துட்டாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் வேல்யூ சிசி வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து 70% வந்து 4.75 சீவில் வந்து பாஸ் ஆகுது. பாஸ் ஆச்சுன்னா சாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ சாண்டுன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ வெல் கிரேடடாக பொர்லி கிரேடடான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ வெல் கிரேடட் அப்படின்னா சாண்ட் என்னவாக இருக்கணும், யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கிரேட்டர் than 6 இருக்கணும். ஸோ வேல்யூ 8. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் வேல்யூ வந்து 1லேருந்து 3க்குள்ளே இருக்கணும். ஓகேவா, 3க்குள்ளே இருக்கணும் அப்படின்னா அது வெல் கிரேடட். நம்ம கொடுத்துருக்க வேல்யூ 2. ஓகேவா, ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால வெல் கிரேடட்னு சொல்கிறோம். யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து 6. ஓகேவா, 6 அப்படின்னா சாண்டாக இருந்துச்சுன்னா 6க்கு மேலே இருக்கணும். கிரேவலாக இருந்துச்சுன்னா 4க்கு மேலே இருக்கணும். நமக்கு இதுலேயுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 2 விஷயத்துலேயுமே நம்ம சாண்டட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா யூனிஃபார்மிட்டி வேல்யூ வந்து கிரேட்டர் than 6 இருக்கிறதுனால சாண்ட், ஆஸ் வெல் அஸ் இது வந்து 70% ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து பாசிங் த்ரூ 4.75 mm. ஸோ 2 கண்டிஷன்லையும் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இது வந்து சாண்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் வேல்யூ 1 to 3க்குள்ளே இருக்கிறதுனால வெல் கிரேடட்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ சாண்ட் SW. ஓகேவா, ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கோர்ஸ் கிரைண்ட் சாயில் கண்டைன் ஃபைன்ஸ் பிட்வீன் 5 to 12%. 5 to 12% ஆர் டெசிக்னேட்டட் ஆஸ். ஸோ 5 to 12% அப்படின்னாலே வந்து நம்ம வந்து டூயல் ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா, ஸோ என்ன மாதிரி பார்த்தோம், GW, GM, SPSM இந்த மாதிரி தான் பார்த்தோம். ஸோ நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு எதையும் யோசிக்க தேவை, ஆப்ஷன் ஏன்னு அடிச்சிடலாம். ஓகேவா, இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும், நீங்கள் எங்கேயுமே AMDWலாம் படிச்சிருக்க மாட்டீங்க. ஓகேவா, அடுத்தது CLMLன்னு நீங்கள் எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டீங்க. GWSC. ஓகேவா, நம்ம டூயல் ரெப்ரசன்டேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். அங்கே எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 2 பக்கமும் SSன்னு இருக்கும், இல்லைனா 2 பக்கமும் GGன்னு படிச்சிருப்போம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாலும் ஆப்ஷன் C தப்பு. ஓகேவா, ஸோ பின்றதும் டின்றதும் நீங்கள் பார்த்த உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ சிக்கும் ஏக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வரும். இதில் கிளியராக இருங்க. எப்படி டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னா அந்த டூயல் டேர்ம்ஸில் ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகேவா, 2 சைட்லேயும் ஃபஸ்ட்டு டேர்ம் GGன்னு இருக்கும், இல்லைனா SSன்னு இருக்கும். ஓகேவா, அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ஷன் C தப்பு, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்க ரெஃபரன்ஸ். ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்களா GGன்னு இருக்கா, ரெண்டாவது SSன்னு இருக்கா. இந்த கொஸ்டினுக்கு வந்த ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ GWனா வெல் கிரேடட் கிரேவல் கண்டைனிங் சில்ட் ஆஸ் ஃபைன். ஓகேவா, ஸோ SP அப்படின்றது என்ன சொல்லுவோம், சாண்ட். ஓகேவா, வெல் கிரேடட் இதில் வந்து புவர்லி கிரேடட் சாண்ட். புவர்லி கிரேடட் சாண்ட் கண்டெய்னிங் சில்ட் ஆஸ் ஃபைன். ஓகேவா, ஸோ இதுதான் மீனிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், எ சாயில் ஹேஸ் த லிக்விட் லிமிட் ஆஃப் 40% லிக்விட் லிமிட் கொடுத்துறாங்க. லைஸ் அபோவ் ஏ லைன். லைஸ் அபோவ் ஏ லைன் அப்படின்னா நமக்கு கிளேன்னு தெரியும். when plotted on a plasticity chart as per IS classification the group symbol of a soil. So group symbol கேட்காங்க. ஸோ நமக்கு ஏ லைனுக்கு மேலேனா கிளேன்றது கன்ஃபார்ம். ஸோ இப்போ கம்ப்ரெசபிலிட்டி வேல்யூ வச்சு நம்ம வந்து ஸோ லோவாக மீடியமாக ஹையான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லிக்விட் லிமிட் 40 கொடுத்துருக்கோம். லிக்விட் லிமிட் 40னா இன்டர்மீடியட் ரேஞ்சில் வருமா. ஸோ 35 to 50 ரேஞ்சில் இருக்குது. ஓகேவா, ஸோ இன்டர்மீடியட் மீடியம் பிளாஸ்டிக் ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன, CI. ஓகேவா, C ஆப்ஷன் டி தான் ஆன்சர். Next question, a soil tested in a lab indicates that its liquid limit is 60% and plasticity index is 35%. The soil can be classified as well. ஸோ வந்து உங்களுக்கு சார்ட்டில் மேலேயா கிளியான்னு கொடுக்காம பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சாயிலுக்கான பிளாஸ்டிசிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வந்து டேரெக்டாக 35% கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் அந்த சார்ட்டுக்கான வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். சார்ட்டுக்கான ஈக்குவேஷன் ஏ லைன் ஈக்குவேஷன் என்ன, 0.73 இன்ட்டு லிக்விட் லிமிட் -20 அப்படின்னு பார்த்தோமா. ஸோ லிக்விட் லிமிட் 16 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஈக்குவேஷனுக்கான வேல்யூ ஐபி வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 29.2. உங்களோட சாயிலுக்கான வேல்யூ வந்து 35%. ஸோ இது பெருசாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஸோ நம்மளோட சாயிலுக்கான வேல்யூ அதிகமான வேல்யூ இருக்குது. ஓகே, நம்ம சாயிலுக்கான பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த லைனுக்கு மேலே வருது நான் ஏற்கனவே சொன்னேன்னா அப்படின்னா கிளே. ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து கிளே. உங்களுக்கு லிக்விட் லிமிட் வந்து எந்த ரேஞ்சில் இருக்குது பாருங்கள், greater than 50 ரேஞ்சில் இருக்குது. லிக்விட் லிமிட் இஸ் greater than 50%னா அது வந்து ஹைலி கம்ப்ரெசபிள்னா ஹை பிளாஸ்டிக் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேவா, ஸோ CH அதுதான் ஆன்சர். ஓகேவா, CH ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். Next question பாருங்க, soil has a liquid limit of 60% and a plastic limit of 20%. Then the classification of soil as per a soil classification system. ஸோ உங்களுக்கு டைரக்டாக பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கல, இல்லைனா வந்து ஏ லைனுக்கு மேலே இருக்கா அப்படின்றது விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்கல. ஓகேவா, ஏ லைன் மேலேன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் கிளேன்னு கண்டுபிடிச்சிடுவீங்க.
ஸோ ஆனால் உங்களுக்கு லிக்விட் லிமிட்டும் பிளாஸ்டிக் லிமிட்டும் கொடுத்துருங்க. ஸோ லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட் போட்டு ஆக்சுவல் சாயிலோட பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா 40 வருமா. அதுக்கப்புறம் வந்து நம்ம இண்டெக்ஸ் அந்த ஷார்ட்டில் ஐபி வேல்யூ ஓகேவா, ஏ லைன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 0.73 இன்ட்டு லிக்விட் லிமிட்க்கு 60 மைனஸ் 20 போட்டிங்கன்னா 29.2% வருது. ஸோ உங்களோட ஆக்சுவல் வேல்யூ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வந்து 40, லைனுக்கானது வந்து 29.2. அப்போ உங்களோட சாயிலோட வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சார்ட்டில் மேலே வந்துடும் ஓகேவா. ஸோ இந்த லைனுக்கானது 29.2, இந்த லைனுக்கான வேல்யூ ஆக்சுவல் வேல்யூ 40. ஸோ அப்போ என்ன இருக்கும், லைனுக்கு மேலே இருக்குது. லைனுக்கு மேலே இருக்குன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், கிளியராக தான் இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா. சி தான் வந்து வரும். லிக்விட் லிமிட் வந்து 60%, 60%னா 50க்கு மேலே இருக்கா. ஸோ தேர்ட் கேட்டகரி ஹை கம்ப்ரசிபிலிட்டி வேல்யூ. ஸோ சிஹெச்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாப்பிக்கில் வந்து எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். உண்மையாக சொல்லலாம், நேற்று வரையுமே இந்த டாபிக் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அல்ஃபபெட்டிக்ஸை வந்து மாற்றி போட்ட மாதிரி இருக்கும். எல்எம்என் ஓபிஎஸ்னு எல்லா லெட்டரையும் ஸ்க்ரம்பிள் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. பட் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எல்லா கொஷின்ஸ் கொடுத்ததுனால எல்லா கொஷின்ஸ்க்குமே என்னாலையுமே ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத எங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நாங்கள் உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.